இத்தனை உயிரை பறி கொடுத்துட்டு இருக்குது. என் பிள்ளைக்கு அத்தனை இத்தனை ஆளுமை வாழ்ந்தேன். மதுரையில் இருந்து சென்னை நோக்கி அரசு விரைவு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. நேற்று மாலை அந்த பேருந்து திருச்சி விழுப்புரம் சாலையில் கடலூர் மாவட்டத்திற்குட்பட்ட எழுத்தூர் கிராமம் அருகே வந்தபோது ஓட்டுநர் பக்கம் உள்ள முன்பக்க டயர் பலத்த சப்தத்துடன் வெடித்ததால் பேருந்து தறிகெட்டு ஓடியது. சாலை மத்தியில் உள்ள தடுப்பில் ஏறி எதிர்ப்புறச் சாலையில் பாய்ந்த அந்த பேருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கொண்டிருந்த இனோவா காரின் மீது மோதியது. அடுத்ததாக மஹேந்திரா ஜைலோ காரின் மீது மோதி இரு கார்களையும் சிதைத்துவிட்டு சாலையோர பள்ளத்தில் பாய்ந்து நின்றது. இந்த கோர விபத்தில் இன்னோவா காரில் சென்னை வந்து திரும்பிய கரூரைச் சேர்ந்த டெக்ஸ்டைல்ஸ் அதிபர் ராஜரத்தினம், அவரது மனைவி ராஜேஸ்வரி, ஓட்டுநர் ஜெயக்குமார் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். விபத்தில் சிக்கிய ஜைலோ காரில் 9 பேர் சென்னை பாஸ்போர்ட் அலுவலகம் வந்துவிட்டு புதுக்கோட்டைக்கு திரும்பிய நிலையில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். பலத்த காயமடைந்த 5 பேரில் 2 பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை பலனின்றி பலியாகினர். விபத்து நடந்த இடத்தில் விரைந்து மீட்பு பணிகளை மேற்கொண்ட போலீசார் 1 மணி நேரமாக முடங்கியிருந்த போக்குவரத்தை சீர் செய்தனர். விரைந்து வந்த கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்ய செந்தில்குமார், காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ஆகியோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டனர். அரசு பேருந்தின் டயர் பலத்த சேதமடைந்து பழைய டயர் போல காணப்பட்டது. விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக தெரிவித்த மாவட்ட ஆட்சித்தலைவர், இந்த கோர விபத்தில் பலியானவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வீதம் அவர்களது குடும்பத்தினருக்கு வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்தார். எஸ்சிடிசி பஸ் வந்து திருச்சியிலேருந்து சென்னைக்கு செல்லும் போது வந்து 2 கார்ல வந்து ஆக்சிடென்ட், 13 பீப்புள் வந்து இன்ஜூர் ஆனாங்க. அதுல 9 பீப்புள் வந்து டெத் ஆயிருக்காங்க. இன்னும் 4 பேருக்கு வந்து இப்ப அரசு மருத்துவமனையில வந்து சிகிச்சை வந்து அவங்க பெற்றுட்டு இருக்காங்க. இந்த 9 பேருக்கும் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து குடும்பத்துக்கு 3 லட்சம் வந்து இப்ப நிவாரண தொகையா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப எதனால இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, என்ன ரீசன் அப்படிங்கறது வந்து இப்ப நம்ம டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டும் ஆர்டிஓவையும் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு என்கொயரி பண்ண சொல்லியிருக்கோம். பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு சென்ற அமைச்சர்கள் சிவசங்கர் மற்றும் CV கணேசன் ஆகியோர் விபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர். காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் விபத்து நடந்தது எப்படி என்றும் கேட்டறிந்தனர். விபத்தை தடுக்க சாலைகளை அகலப்படுத்தினால் மட்டும் போதாது, சாலையில் உள்ள மத்திய தடுப்புகளை தாண்டி சென்று எதிர் திசையில் வரும் வாகனங்கள் மீது மோதும் வாகன விபத்துகளை தடுப்பதற்கு சாலையின் மத்திய தடுப்பு பலமாகவும் உயரமாகவும் அமைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். பாலிமர் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் லெஸ்ஸி ராஜா, மணிகண்டன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.